இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. பாஸ்டர் கெல்வின் அவர்களுக்கு மற்றும் இங்கே இருக்கிற இந்த டீம் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய பிரசிடெண்ட் டாக்டர் லிம்ஸ் யூபிக் அவங்ககிட்ட இருந்தும் மற்ற எல்லா ஸ்டாஃப் ஏஒய்சி ஸ்டாஃப்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட ஏஒய்சி பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் செய்திக்குள்ளாக நான் செல்ல இருக்கிறேன். முதலாவதாக ஏஒய்சியில் எங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு சப்போர்ட் த சர்ச் பை ஃபோக்கஸிங் ஆன் மென்டல் ஹெல்த், பாவர்ட்டி அலிவியேஷன் and then helping people grow to be like Christ. சபைக்கு நாங்கள் உதவி செய்யணும். இதுதான் எங்களுடைய தரிசனம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் ஹெல்த், அதாவது மன ரீதியில் கஷ்டப்படுறவங்களுக்கு, இமோஷனலாக உணர்வு ரீதியில் கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்புறம் ஈவன் வறுமையில் இருக்கவங்கள வெளில கொண்டு வருவதற்கு, அது மட்டுமல்ல விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு பெண்கள்லாம் நலிந்தவர்களாக இருக்காங்க இல்லைங்களா. அப்படி ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. மலேசியா ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிறவங்களையும் பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்து பலப்படுத்தி அவங்களையும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஒரு தரிசனத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோர்சஸ் எங்களுக்கு இருக்குது. பாஸ்டரல் கவுன்சிலிங்கில் இருக்குது, அப்புறம் தியாலஜியில் இருக்குது, அப்புறம் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கோர்சஸ் நிறையா இருக்குது. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமா, பேச்சுலர்ஸ், அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி லெவலில் இருக்குது. தமிழில் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி மாஸ்டர் லெவல் வரைக்கும் இருக்குது. மலேசியாவிலேயே மொத ஏடிஏ அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர்ஸ் டிகிரி கொடுக்கும் ஒரே கல்லூரி ஆல்ஃபா ஒமேகா இன்டர்நேஷ்னல் காலேஜ். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். இங்கே எங்களுடைய காலேஜில் படிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பெருமையோடு நான் சொல்ல முடியும். ரொம்ப தேங்க்ஸ். டியூஎம்சிலேருந்து வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நல்ல ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் தேம். சிஸ்டர் சேரா, பிரதர் கந்தன், சிஸ்டர் கரண், அப்புறம் சிஸ்டர் எலிசபெத், எல்லோருமே நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். அதனால் அவர் ஆல்ரெடி வேறு யாராவது விட்டனா என்னன்னு தெரியல எனக்கு. பட் எல்லோருமே சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ். வந்தவுடனே கேட்ட கேள்வி ப்ரைஸ் எல்லாம்னு சொல்லிட்டு எங்கள் அசைன்மெண்ட்ஸை பார்த்தீங்களான்னு தான். ஐ திங்க் அவங்க எப்போயுமே அதை யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, பிரஸ்டிலா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. ஸோ ஆக்கடமிக்ஸும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக சர்ச் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகி ஈடுபட்டு அதுலேயும் அவங்க எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் எங்களுடைய காலேஜில். ஸோ எங்களுடைய காலேஜுக்காக நீங்கள் ஜெபிக்க நான் கேட்குறேன். அதனுடைய ஒரு சாம்பிளாக என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கையில் எப்படி காலேஜ் ஆல்ஃபா ஒமேகா இன்டர்நேஷ்னல் காலேஜ் எப்படி ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு, நல்ல தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம கேட்க போகிறோம். பிரிஸ்டிலா எங்களுடைய மத்தியில் இருக்காங்க. அவங்க சீனியர் ஸ்டூடெண்ட். அவங்க நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. கரவொலி கொடுத்து அவங்கள வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆல்ஃபா ஒமேகா சர்வதேச வேதாகம கல்லூரியை மாணவியாக உங்கள் முன் நிற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கடந்த 12 வருடமாக இந்த கல்லூரியில் பகுதி நேர மாணவியாக நான் பயின்று கொண்டு வருகிறேன். இந்த வருடம் என்னுடைய பிடிஹெச் முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 12 வருடத்துக்கு முன்னதாக நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டிங்கன்னா, நான் 2011 என்னுடைய 2 சிறுநீரகங்களும் ஒரு காய்ச்சலினால் செயலிழந்து விட்டது. கிட்னி ஃபெயிலியர் ஆனோடனே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோடய வாழ்க்கையை அப்படி ரொம்ப இருட்டான மாதிரி, என் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் இழந்து, என்னுடைய உறவுகள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஒரு நாள் ஒரு சபையில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நான் கலந்து கொண்டேன். அப்போ ஏஒய்சி குறித்து அங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அறிமுகத்தில் நான் என்னையே அறியாமல் சரி நம்மளும் போய் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் படிக்க போனேன்.
அங்கே படிக்க போகும்போது எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய மனசில் வேதனைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. நம்ம எப்படி படிக்கலாமா, படிக்க முடியாதா? ஏன்னா டாக்டர் சொன்னது என்னன்னா, உன்னோட 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீ எப்போ வேணும்னாலும் இறந்து போயிடுவ அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நம்ம இறக்க போகிற நிலைமையில் இருக்கிற நமக்கு இந்த படிப்பு தேவையா, இப்படிலாம் சொல்லி நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், நம்ம இருக்கிற வரைக்குமாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலேஜில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த கல்லூரியில் நான் படிக்க வரத்துக்கு முன்னுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சோர்வுகள், தோல்விகள், வேதனைகள், மன கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எதிர்காலத்தை குறித்து நிறைய பயம், இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த கல்லூரியில் நான் படிக்க வந்த பிறகு முத வருட காசு நான் எடுக்கும்போது நிறைய சிரமங்கள் வந்து நான் எதிர்நோக்கினேன். ஆனால் அதுக்கடுத்து நான் படிக்க ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற ஆரம்பித்தார். எனக்குள்ளே இருந்த விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை, இதெல்லாம் மாறப்பட்டது நான் உணர்ந்து. என்னதான் நான் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு நல்ல சந்தோஷம், சமாதானம், எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் இல்லாமல் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அதிகமாய் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த கல்லூரியில் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடங்களையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது, அதை நான் உணரும் போது, நான் அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நான் நிறைய கற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கினது நான் உணர்ந்து. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு. அதே போல் இந்த வேதாகம கல்லூரியில் நான் இந்த சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை இந்த கல்லூரி மூலமா கற்றுக் கொடுத்து என் வாழ்க்கையில் பெரிய விடுதலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். உடைந்து போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பி கொடுத்தார். இந்த கல்லூரியில் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த காலங்கள் நம்ம கடந்து போகும்போது இந்த 12 வருடங்களில் எனக்கு ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். இந்த கல்லூரிக்கு வரத்துக்கு முன்னுக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த தோல்வி எல்லாத்தையும் மேற்கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஈவன் இன்னைக்கும் நான் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் தான். வாரத்தில் 3 நாள் நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க நான் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் தான். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள அந்த பலத்தையும் தைரியத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கொண்டு ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வேதாகம கல்லூரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கல்லூரியில் ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள், நான் படிக்கிற பாடங்கள், அதை நான் படித்து அப்படியே விட்டுறாமல் அதை நான் அப்ளை பண்ண என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் பயன்படுத்தவும், என்னுடைய ஊழியத்தில் அதை பயன்படுத்தவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கப்போம், ஜிஞ்சாங் பகுதிகளில் நாங்கள் தேவனை பற்றி அறியாத மக்கள் மத்தியில் நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கைவிடப்பட்டவர்கள், தனித்து விடப்பட்ட தாய்மார்கள், வெளிநாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் மத்தியில், ஒரங் அஸ்லி மத்தியில் நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாரத்தில் 7 நாளும் நாங்கள் வந்து ஃபீடிங் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையும் அது மேலே நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த வார்த்தையில் கர்த்தர் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக இந்த ஏஓஐசி கல்லூரி மூலியமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு மாற்றி வைத்திருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே தாகத்தோடு வாஞ்சியோடு தேடுறதுக்கு இந்த கல்லூரி எனக்கு உதவியாக இருக்கிறது. நான் இந்த வேலையில் நான் ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி கர்த்தர் இந்த 12 வருடம் நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் எவ்வளோ வந்திருக்கலாம். ஆனால் இப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த 12 வருடத்தில் ஆண்டவர் என்னை நடத்தின விதத்தை பார்க்கும்போது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது பண தேவையாக இருக்கட்டும், பொருளாதார தேவையாக இருக்கட்டும், சரீர தேவையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரோட ஊழியத்துக்காக நிற்கும் போது, ஆண்டவரோட வார்த்தைக்காக படிக்கும்போது ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வருது நான் திரும்பி பார்க்குறேன். இன்றைக்கி இந்த இடத்துல நின்று இப்படி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம சபையில் நான் உங்களை எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கி நிறைய தமிழ் சபைகளில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, போதகர்கள், லீடர்ஸ் மட்டும்தான் வேதாகம கல்லூரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நானும் ஒரு சாதாரண விசுவாசியாக தான் இந்த வேதாகம கல்லூரியில் படிக்க போனேன். இன்றைக்கி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேதத்தை பற்றி அறியறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த வேதாகம கல்லூரி குறித்து நம்ம அறிந்து கொள்வோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு இருக்கிறது ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுறதுல. அதனால் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வேதாகம கல்லூரியை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கல்லூரியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வாதமாக இங்கே நிறுத்தியிருக்கிறாரோ அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிறுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமேன். நன்றி. தேங்க்யூ பிரஸ்டிலா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான சாட்சி நம்ம கேட்டோம். நாங்கள் வந்து முழுவதுமாக லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் தான் நம்ம எங்கேஜாக இருக்கோம். அதாவது ஏதோ கற்றறிந்தோம் போனோம் ஏதோ செஞ்சோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதை நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ பிலீவ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய சாட்சியும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விசுவாசம். நீங்கள் சர்வீஸ் முடிஞ்சு வெளியில் போகும்போது அங்கே ஒரு ஸ்டாண்டில் எங்களுடைய டீட்டெயில்ஸ் விவரங்களை கொண்ட ஒரு ப்ரொமோ போர்டு இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அது மட்டும் இல்லை, அங்கே QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய ப்ரோஷர் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ப்ரோஷரை எடுத்திங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம், அப்புறம் என்ன ஃபீஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டர் பிரஸ்டில் வந்து வெளில அந்த ஸ்டாண்ட் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு இருக்குல்ல, ஃப்ளையை வந்து எடுத்து அதனுடைய காலெல்லாம் உடச்சி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சோதனை பண்ணிட்டு இருந்தார். ஸோ 6 கால் இருக்கு, ஒரு காலை உடைச்சிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதி அப்படின்னாரு. இது குதிச்சிச்சு. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யார், ஒரு நோட்ஸில் அப்படியே எழுதி வச்சார், ஏதோ எழுதினார். அப்புறம் இன்னொரு காலை உடைச்சாரு, ஜம்ப் அப்படின்னாரு. அந்த என்ன செஞ்சு ஜம்ப் பண்ணிச்சு. அப்புறம் ஏதோ எழுதினார், குறிப்பு எடுத்துக்கிட்டார், நோட்ஸ் எடுத்துக்கிட்டார். அப்புறம் இப்படியே ஒவ்வொரு காலையும் உடைச்சிட்டு எல்லா காலையும் உடைச்சிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதிக்கல. இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸில் அவர் குறிப்பெடுத்தார். என்ன அப்படின்னா, எல்லா காலையும் ஒரு ஈக்கு உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஈக்கு வந்து காது கேட்காது, அதனால தான் அது குதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டார். பட் காது கேட்காதனால குதிக்கலையா அல்லது கால் இல்லாதனால குதிக்கலையா அப்படிங்கிறது தான் எனது கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனால் எப்படி சரியாக இன்டர்பிரட் பண்ணுறது. அதாவது அதுக்கு காலெல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்றது உண்மைதான், அது குதிக்கலைங்கிறது உண்மைதான். இந்த ரெண்டு உண்மைக்கும் இடையில எப்படி நம்ம வந்து இணைப்பை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் எனது. அங்கே தான் நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ நல்லா வேதத்தை படித்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அப்படியே சத்தியத்தை சொல்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம், வசனத்துக்குள்ளே போகலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் கேட்குறோம். உம்முடைய வார்த்தை மிக தெளிவாக பலத்தோட எங்ககிட்ட வரட்டும். ஆண்டவரே, எங்களை நீங்கள் சுகப்படுத்துங்க, எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வாரத்துக்கு வருகிற வாரத்துக்காக மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொரு நாளுக்காக ஆண்டவரே எங்களுக்கு போஷாக்க நீங்கள் தாங்க, எனர்ஜி தாங்க, விசுவாசத்தை தாங்க, உற்சாகத்தை தாங்க. எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களோட பேசும்படியாக, அதாவது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 6வது அதிகாரம். யோசுவா 6வது அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு நாம் என்ன காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவதாக யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, எரிகோ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யெகோவா கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை ஒருமுறை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 முறை சுற்றி வாருங்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நீண்ட சப்தம் எழுப்பும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் மக்கள் எல்லாரும் மகா சத்தத்தோடு ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது பட்டணத்தின் மதில் இடிந்து விழும். உடனே மக்கள்
அவரவர்கள் தங்களுக்கு நேராக ஏறி போக வேண்டும் என்றார்கள். ஸோ 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 முறை சுற்றி வாருங்கள். கடைசி முறை வரும்போது சத்தம் போட்டு நீங்கள் ஆர்ப்பரிங்க. மதில்கள் கீழே விழுந்துவிடும். எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவர்கள் அப்படியே ஏறி போய் அந்த பட்டணத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாக இங்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு ஓவர்கமிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் தடைகளை மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தடைகளை மேற்கொள்ளுங்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த தடையும் இல்லாத ஜாபா அப்படிப்பட்ட வேலையாக செய்யணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ப்ராப்ளமே இல்லாத ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த உலகத்தில் ப்ராப்ளத்தை தீர்க்கிறது தான் பிஸ்னஸே. பிஸ்னஸ் இஸ் அபவுட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பீப்புள். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் பிஸ்னஸே. இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டேன், எந்த தடையும் வரக்கூடாது, நான் எல்லாமே நல்லா போகணும் அப்படின்னா வாழ்க்கை அப்படி இருக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் தடைகள் இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி போகணும், தடைகளை மேற்கொள்ள வேண்டும், தடைகளை மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவர்களுக்கு முன்பாக மதில்கள் இருந்தது, எரிகோ பட்டணம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இவர்களை கொண்டு அந்த மதிலை கீழே விழ வைத்தார். இவர்களும் அதில் ஒரு ஆண்டவருடைய கரத்தில் கருவியாக இருந்தார்கள். இவர்களுடைய பங்கை இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பங்கை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள் செய்தார்கள். மதில்கள் விழுந்தது. அவர்கள் ஏறி போனார்கள், கைப்பற்றினார்கள், அடித்து நொறுக்கினார்கள், மக்களை வீழ்த்தினார்கள். அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பேசேஜிலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு 5 முக்கியமான காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். தேவனின் சரியான நேரத்தை நம்புங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்வதற்கு தாமதிக்கிறார் அப்படின்னா அவர் அப்படியே விட்டுட்டாரு, அவ்வளோதான், மறந்துட்டாரு அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை சரியான நேரத்தில் செய்வார். ஒரு குழந்தை பிறப்பதற்கு, கன்சீவ் ஆகி பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாதம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு நெல் விளைஞ்சி அது பயிராகி அறுவடைக்கு தயாராக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம். இப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு மூங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, பர்மாவில் இருக்கிற, மியான்மரில் இருக்கிற சில மூங்கில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வளரவே வளராது. அடுத்தது 6ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு என்ன செய்யும், மேலே வளரும், பயங்கரமாக இன்னும் உயரமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் ஐயோ இது வளரவே இல்லையே, இது வளராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வளர்ச்சியை பற்றி தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரிதிங் நீட்ஸ் அ டைம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலம் தேவைப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் காரியங்கள், நீங்கள் ஜெபிக்கும் காரியங்கள், ஆண்டவர் தருவேன் அப்படின்னு சொன்ன காரியங்கள், இது எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் 100% நம்பணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, 7 நாட்கள் பொறுமையாக எரிகோவை சுற்றி வந்தது தேவனுடைய நேரத்தில் காத்திருப்பதன் நம்பிக்கையை, முக்கியத்துவத்தை அது காண்பது. 7 நாட்கள் நீங்க சுத்தி வாங்க, அது விழாது, 7ஆவது நாள் தான் விழும் அப்படிங்கிறது இவர்களுடைய பொறுமையை அது காண்பிக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். நீங்க பார்க்கலாம், ஆனால் 7 நாட்கள் தானே, அதெல்லாம் வெயிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து பல 100 வருடங்கள் கழித்து தான் இவர்கள் இந்த இடத்துக்கே வராங்க. 400க்கும் மேலான வருடங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காத்திருந்தார்கள். இந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் காத்திருந்தாங்க. நிறைய ஜெனரேஷன்ஸ், நிறைய சந்ததிகள் அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் 7 நாள் தான் காத்திருக்கணும். ஒரு சில காரியங்களுக்கு 1 மாதம் காத்திருக்கணும். ஒரு சில காரியத்துக்கு நீங்கள் 1 வருஷம் காத்திருக்கணும். ஒரு சில காரியத்துக்கு சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வருஷம் காத்திருக்க மாதிரி இருக்கும். என்னுடைய PhD பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு காலேஜ் அப்ளை பண்ண முடியல, அடுத்த காலேஜ் அப்ளை பண்ண முடியல, அப்புறம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பண்ண முடியல. பண கஷ்டமும் இருந்துச்சு, சூப்பர்வைசர் சரியாக வர மாட்டாங்க. சிலர்லாம் ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் ஜோசப், உங்களுக்கும் PhDக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் பண்ண தேவையில்லை, நீங்கள் கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ முடிப்ப. கிட்டத்தட்ட 12 வருஷம் கைவிடவே இல்லை. நான் முடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு. ஒன் டே நான் முடிச்சிட்டேன்.
பிஎஸ்சி முடித்தேன். அது என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில். நான் கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு நான் டீச் பண்ணலாம். அந்த டிகிரிக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து தாமதிக்கிறார் அப்படின்னா கவலையப்படாதுங்க. ஆண்டவர் வந்து நீங்கள் கேட்கறதை காட்டிலும் பெட்டராக ஒன்று வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நீங்கள் கேட்கறதை காட்டிலும் பெட்டராக ஒன்று வச்சிருக்காரு. அதை காட்டிலும் நல்லதாக ஒன்று வைத்திருக்கிறார். தாமதம் ஆனிச்சுன்னா பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னதை செய்யும் தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஏசாயா 40:31 இப்படியாக சொல்லுது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. புது பலன் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது பலன் வந்துகிட்டே இருக்கு. எப்படி கழுகுக்கு ஒரு புது பலனை அது அடையுதோ அதுபோல இவர்களும் புது பலனை அடைவார்கள். அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்க சொல்லணும், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ வில் சோர் ஹை லைக் an eagle. நான் ஒரு கழுகை போல நான் என்ன செய்வேன், எழும்புவேன் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப. ஓடினாலும் இளைப்படையார்கள். ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னா, நான் இதை அடைவேன், இது நிச்சயமா கிடைக்கும், மதில்கள் உடையும், எரிகோக்குள்ள நான் போவேன், ஆண்டவர் எனக்கு இந்த தேசத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் இல்லை. ஆனால் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மற்றவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். காலேப், அப்புறம் யோசுவா, இவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. எல்லோருக்கும் இருந்துச்சுலாம் சொல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் இங்கே காலையில் எந்திரிக்கும் போது புது பலனோட எந்திரிக்க வேண்டும். ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன எதை விட்டாலும் சரி, நீங்கள் ஹோப்னு ஒன்று இருக்குல்ல, ஃபெய்த்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் விட்டுறாதீங்க. பணம் காசு எல்லாம் அழிஞ்சு போனாலும் சரி, பிஸ்னஸில் பயங்கரமான லாஸ் வந்து நீங்கள் மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வாழ்க்கையில் வந்தாலும் சரி. என் வாழ்க்கை நான் 6 முறை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைஃப்பை. ஸோ அதனால் எனக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன், எனக்கு இன்செக்யூர் ஃபீலிங்கே கிடையாது. நாளைக்கு ஆண்டவர் வந்து தெருவில் விட்டாலும் மறுபடியும் என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 6 முறை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜீரோலேருந்து. அருமையானவர்களே, அந்த மாதிரி ஒரு ஜீரோவுக்கு நீங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர்கள் எக்கால சத்தத்தை கேட்குறாங்க, அப்புறம் அவங்க ஆர்ப்பரித்து சத்தம் போடுறாங்க. அது மட்டுமல்ல, இது வந்து ஈஸி தான். ஒருவேளை ஈஸியாக தான், இது ஈஸின்னு சொல்லலாம். ஒரு வாரம் தானே காத்திருக்கணும். ஆனால் பல 100 வருடங்கள் மக்கள் காத்திருந்தார்கள். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த தேவன் எங்கே? அவர் வந்து என்ன இந்த தேசத்துக்குள்ளே எப்போ கொண்டு போவார்னு சொல்லிட்டு they were waiting and waiting and waiting. When there were slaves in Egypt, they were waiting. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கத்துனாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கத்துனாங்க. ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஆண்டவர் கேட்டார். அவர்களுடைய குமுறலை கேட்டு, அவங்க கதறினதை கேட்டு அவர் மோசே அப்படிங்கிற ஒரு மனுஷனை அவர் எழுப்புறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திட்டம், ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு ப்ராஃபஸி பண்ண முடியும். கண்ணை மூடி சொல்லுவோம், ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செஞ்சுட்டே இருப்பார். உங்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை குறித்து அதிகமாக யோசிக்கிறார். அவர் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, 2 பேஷண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் இருந்தாங்க. 2 பேஷண்ட்ஸ், 2 நோயாளிகள் இருந்தாங்க. ஒரு நோயாளி ஜன்னல் பக்கத்தில் இருந்தார். இன்னொரு நோயாளி வந்து கண்ணு தெரியாதவர், அவருக்கு ஆப்ரேஷன் ஆகி அவர் என்ன செய்கிறாரு, அவர் பக்கத்தில் இருக்கார். இந்த நோயாளியும் என்னது நடக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நோயாளி தான். கண்ணு தெரியாத அந்த நோயாளிகிட்ட ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவார். நீ சீக்கிரமாக பார்க்கணும் இந்த உலகத்தை, சீக்கிரமாக நீ என்ன செய்யணும், நடக்கணும், சீக்கிரமாக நீ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த கண்ணு தெரியாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணவர் சொல்லுவார், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் யாருக்காக வாழணும், எனக்கு வயசாயிடுச்சு, என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு கைவிட்டாங்க, என் வீட்டில் வந்து யாருமே என்னை மதிக்கிறதில்ல, நான் உண்மையிலே பார்க்கணுன்னு கூட எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த பக்கத்தில் இருந்து சொல்லுவார், ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்குது,
தாஜ்மஹால் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இப்படி இருக்கு, மக்கள் இருக்காங்க, இதெல்லாம் நீ பாரு, நீ உன்னுடைய கடைசி காலத்தை என்ன செய்ய, நீ மக்களுக்காக நீ செலவழி அப்படின்னு பேசுவார். ஓகே, நான் அதை திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணு தெரியாமல் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர் படுத்திருந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், நீ வந்த உடனே என்ன தெரியுமா செய்யணும், வந்தோடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சூப்பரான ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க, அப்புறம் பெரியவங்களாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்கே பூக்கள்லாம் இருக்குது. அப்படியே அவர் வர்ணிச்சிட்டே இருப்பார். வர்ணிக்க இந்த கண்ணு தெரியாதவர் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இந்த உலகத்தை நான் பார்க்கணும், நான் மறுபடியும் பார்க்கணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படின்ற அந்த ஆசை அவருக்கு வந்துருச்சு. ஒரு நாள் அவரை இன்னொரு சர்ஜரிக்காக கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு மறுபடியும் சர்ஜரிலாம் முடிஞ்சிட்டு அந்த வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அவருக்கு கட்டை அவிழ்த்து விட்டாங்க. கண்ணு தெரியுது, நல்லா தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் சொல்கிறாரு, சரி நல்லா தெரியுது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருந்தார், அவர் எனக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டே இருப்பார், நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பார், அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, அவர் நீங்கள் போயிருந்த போது நேற்று ராத்திரி தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அவர் சொன்ன பார்க் எங்கே அப்படின்னு அவர் தேடினார். பார்க்கெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு. இல்லை பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் இங்கே விளாட்லையே, எங்கே? உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பார்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அவர் சொன்ன பார்க்கு அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, ஏன்னா அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவர் யோசிச்சார், எனக்கு அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை. அருமையானவர்களே, இப்படி ஒருத்தர் வந்து இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி ஒருத்தருக்கு சொல்லி அவர் வந்து நம்பிக்கை ஊட்ட முடியும்னா, இந்த வேத வசனத்தில் இருக்கிற வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டுறேன். இது எரிகோ மதில்கள் விழுந்தது உண்மை, அவர்கள் ஆர்ப்பரித்தது உண்மை, அவர்கள் அந்த மதில்களை சுற்றி வந்தது உண்மை. இன்னைக்கும் ஆர்கியாலஜிஸ்ட் கூட, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்றாங்க, இப்படி ஒரு நகரம் இருந்து அது இடிந்து விழுந்திருப்பதை அவங்க என்ன செய்றாங்க, ஆய்வில் பார்க்குறாங்க. இது உண்மை. நீங்களும் நானும் ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். யாராவது உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அவங்க உங்ககிட்ட பேசிட்டு போகும்போது நம்பிக்கை இல்லாதவர்களாக போகவே கூடாது. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல யோசுவா சொல்கிறார், நீங்கள் 6 நாள் நீங்கள் நடந்து வருவீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பேச வேண்டாம். ஆனால் 7ஆவது நாள் 7 முறை வருவீங்க. கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் எல்லோரும் சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பீங்க. இந்த மதில்கள் விழும், எங்கெங்க இருக்கீங்களோ அங்கே அப்படியே நீங்கள் போயிட்டு நீங்கள் சண்டை போட ஆரம்பிங்க, நீங்கள் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்க்குறோம். அருமையானவர்களே, காட்ஸ் டைமிங். ஆண்டவர் சொன்னதை சரியான நேரத்தில் அவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் 100% விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக, ஃபெய்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை. இந்த உலகத்திலேயே பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் அடைஞ்சி இன்னைக்கும் உலகத்தில் பெஸ்ட் செல்லராக இருக்குது அப்படின்னா வேத புஸ்தகம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த புஸ்தகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த புனித நூலையும் குறித்து நீங்கள் அதுக்கு விரோதமாக நீங்கள் பேசி பாருங்கள். நான் பேரை சொல்ல விருப்பப்படல, புனித நூல்களுடைய பேரை சொல்ல விருப்பப்படல. நீங்கள் யோசிக்கங்க, உங்களுக்கு தெரியும் எந்த மத நூல்களை குறித்தும் நீங்கள் கேவலமாக பேசி பாருங்கள், அதுக்கு எதிராக பேசி பாருங்கள், அது உண்மை இல்லை அப்போ நீங்கள் பேசி பாருங்கள், யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க, உங்களுக்கு எதிராக பேசுவாங்க, ஏன் உங்களை தாக்கலாம். ஆனால் வேத புஸ்தகத்தை குறித்து மக்கள் பேசுவதற்கு நாம் அனுமதி தரோம். நீங்கள் பேசுங்க, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம் அவங்கள. வேத புஸ்தகம், வேத தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நீங்க இதை சுத்தி வாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆர்ப்பரிங்க, இந்த மதில்கள் விழும் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் யோசுவா 6:2. எபிரேயர் 11:30 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 11:30, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினால நீங்க எதையும் சாதிக்கலாம். அருமையானவர்களே, யார் மேல விசுவாசத்தை வைக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கிறீங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தை வைக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதோ அவங்க எல்லோரும் துதிச்சாங்க, ஆர்ப்பரித்தாங்க, அந்த சத்தத்தில் அப்படியே மதில்கள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிலர்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஒருத்தவங்க பாட்டு பாடவே அப்படியே கிளாஸ்லாம் அப்படி உடஞ்சி விழுகுது, உடஞ்சி விழுந்திருக்கு, அந்த மாதிரி உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பெரிய மதில்
அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய மதில் தான், பெரிய மதில். ஆனால் எதனால் விழுந்துச்சு அப்படின்னா அவர்கள் விசுவாசித்ததுனாலே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனாலே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனா என்ன? ஆண்டவருடைய கேரக்டரை வந்து நம்புறது. நம்ம பல வேளைகளில் ஆராதனையில் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நீங்கள் உண்மை உள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவர்களை பொய் சொல்ல வைக்கணும்னா அவங்கள பாட்டு பாட வச்சா போதும் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவர்களை பொய் சொல்ல வைக்கணும்னா அவங்கள பாட்டு பாட வச்சுங்க. என்ன, ஆண்டவரே நீங்கள் பெரியவங்க பெரியவங்க, நாங்கள் கவலையே படுறதில்லை, பயப்படலை அப்படின்னு பாடிக்கிட்டே உள்ளுக்குள்ளே என்னது என்ன சர்வீஸ் முடிச்சு போகும்போது என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, நாளைக்கு என்ன, கவலைப்படாதீங்க, பயப்படுறதில்லை அப்படின்னு நான் ஆண்டவரே நம்புவேன்னு சொல்லி பாட்டு பாட்டிங்கல்ல, அவ்வளோதான். அது உண்மையாகவே பாடணும், உண்மையாகவே பாடணும். ஆண்டவரே உங்களை நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். இவர்கள் சுற்றி வந்தபோது ஒன்றுமே ஒரு கிராக் கூட வரல. இன்னும் ஒரு கிராக்கும் வரலையே, என்ன நடக்கும்னு தெரியலையே, இடிஞ்சு விழாதா ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று, ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒன்று செய்யும்போது அது ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லைங்களா, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் 7ஆம் நாள் அவர்கள் சுற்றி வந்த போது, ஆர்ப்பரித்த போது பார்த்தீங்கன்னா அந்த மதில் கீழே விழுந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசத்தினால நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. யார் மேலே விசுவாசம் வைக்கிறீங்கன்னா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 11:30 சொல்றது போல, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே விழுந்தது, விசுவாசத்தினாலே விழுந்தது. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை பலப்படுத்திக்கங்க. விசுவாசம் அப்படின்னா நம்ம டவுட்டே வராதா, சந்தேகமே வராதா அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க. சந்தேகமும் விசுவாச பயணத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் அந்த சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க? நீங்கள் ஒரு ஆள் இன்னும் சந்தேகப்படுற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போகிறீங்களா, அல்லது தேவன்கிட்ட கொண்டு போகிறீங்களா? உங்கள் சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே எனக்கு சந்தேகமாக இருக்கு, எனக்கு முடியல, நம்ப முடியல, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். தோமா, இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு அவர் வந்து காட்சி அளித்த போது தோமா அங்கே இல்லை. இவங்க இயேசுடைய காயங்களெல்லாம் தொட்டு பார்த்து அவங்க இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டாங்க. அடுத்த நாள் தோமா வராரு. தோமா கிட்ட அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் தொட்டெல்லாம் பார்த்தோம். தோமா சொல்கிறார், நானும் தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் என்ன செய்வேன், நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பல வேளைகள் நம்ம சொல்லுவோம், சந்தேகப்படாத தோமாவை போல சந்தேகப்படாத சந்தேக தோமா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தேகப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தேகப்பட்டார் தான், ஆனஸ்டாக சந்தேகப்பட்டார். ஆண்டவர் வந்தார், தொட்டு பார்ப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை ஆண்டவரே, தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு என்ன செஞ்சார்? சந்தேகப்பட்டுட்டே இருந்தாரா? இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவர் போனார், இந்தியாவில் இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் சபைகள் இருக்குது. அவர் அதாவது ட்ரெடிஷ்னலாக சொல்கிறாங்க மார்த்தோமா, அப்புறம் சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண சர்ச்சஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கும் இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, தோமா வந்தார் அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச பயணத்தில் சில வேளையில் சந்தேகம்லாம் வரதான் செய்யும், கேள்விகள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கேள்விகளையும் சந்தேகத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மறந்துடக்கூடாது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் இஸ் திஸ்: obedience to God's commands. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. நீங்கள் யோசுவா 6வது அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் 7 நாள் சுற்றி வாங்க, அதுக்கப்புறம் 7வது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, 7 தடவை சுற்றி வாங்க, அப்புறம் கடைசியாக ஆர்ப்பரித்து சத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எக்காலத்தெல்லாம் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறார். எக்காலத்தை ஊதுவது என்பது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஆரம்பிக்க போது அப்படிங்கிறதுக்காக எக்காலத்தை ஊதுவாங்க, அல்லது ஆராதிக்க வாங்க அப்படின்னு மக்களை கூப்பிடுவதற்காக எக்காலத்தை ஊதுவாங்க. ஆனால் இதில் ரெண்டுமே இருக்குது. ஆண்டவரை நீங்கள் ஆராதிங்க, அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, போருக்காக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பாடுறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் பாடியிருக்கீங்க? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பாடினதுக்கப்புறம் போராட்டம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன இயேசு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் வந்து பாட்டு பாடிட்டு போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே.
வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி மதில்கள் நிற்கும். உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மேலே போகணும், இன்னும் வளரணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, நான் எனக்கு ஒரு 50 ரிங்கிட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு 1000 ரிங்கிட்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்லுவீங்க. இன்னொரு நாள் எனக்கு ஒரு 10,000 ரிங்கிட்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. இன்னொரு நாள் நீங்கள் சொல்லலாம், யாருக்கு தெரியும், ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு 1 மில்லியன் ரிங்கிட்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். சவால்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கும் சவால்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு 10,000 ரிங்கிட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆண்டவரை நம்புறவர், அவர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு 2 மில்லியன் டாலர்ஸ் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லோருக்குமே தேவைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த தேவைகள் மத்தியில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வேளை ஆண்டவர் சொல்வது ஃபன்னியாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இப்படி போங்க அப்படி போங்க இப்படி போங்க இப்படி போனால் என்ன சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதின்படி அப்படி செஞ்சோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாகமான் அப்படின்னு ஒரு சீரிய தேசத்தினுடைய தளபதி, குஷ்டம் கொண்டவராக, எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு வரார். அங்கே தீர்க்கதரிசியை பார்க்குறார், எலிசா. அவர் சொல்கிறார், நீ போய் என்ன செய், யோர்தான் நதியில் 7 முறை முக்கி எலும்புன்னு சொல்கிறார். போய் யோர்தானை பார்க்குறாரு. யோர்தான் நல்லாவே இல்லை, எல்லாம் மட்டி வாட்டர், க்ளீனாக இல்லை. இந்த தண்ணியிலையா, எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். பக்கத்தில் இருந்தவர், அவருடைய அசிஸ்டண்ட், அவர் சொல்கிறார், நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறார். சில வேளை அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா என்ன இது, அப்படியா, நம்ம ஊரில் வாங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், யாரெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்களோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் பார்க்கலாமே. 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7வது முறை பார்த்தீங்கன்னா அவர் முக்கி எழும்பும்போது அவருக்கு அந்த குஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனம் உவந்து முழு மனசோட, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், இது எப்படி ஆகும் எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் இது நல்லதாகவே நடக்கும். ஆண்டவரை நம்பும்போது அவர் he will not mislead you, he will not misguide you. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தவறான விதத்தில் நடத்தவே மாட்டார். அவர் சொன்ன காரியத்தை செய்யும் தேவனாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வார்த்தையை நம்பணும் 100%. ஒரு அப்பா சொன்னார் தன்னுடைய பையன்கிட்ட, நான் போயிட்டு வீட்டுக்கு வந்து உன்னை லஞ்சுக்கு கூட்டு போவேன், சரியா அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவன் மட்டும் தான் தனியாக இருந்தான். வீட்டில் பல அடுக்கு மாடிகள் இருக்கு. அவன் 2வது ஃப்ளோரில் இருக்கான். திடீர்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க, தீ பத்திக்கிச்சு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எல்லாம் ஓடுறாங்க. இவன் கதவை திறந்து பார்க்குறான், தீயா இருக்கு, புகையா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைம் பார்க்குறான், லஞ்ச் டைம். அப்பா வரணும்னு சொன்னால் எப்படி வருவார், எப்படி கூப்பிட்டு போவார் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பால்கனிக்கு போகிறான். அங்கே போயிட்டு பார்க்குறான், எல்லாம் புகையாக தான் தெரியுது, ஒன்றுமே தெரியல, நிலமே தெரியல, தரையே தெரியல. அப்பா எப்படி என்னை கூப்பிட்டு போகிறாரு, எப்படி வருவார், நான் இங்கேருந்து எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். கீழேருந்து ஒரு சத்தம் வருது, மகனே. எஸ் டேட் அப்படின்னு அவன் சொல்கிறான். கீழே குதி அப்படின்றார். நான் உனக்காக வந்திருக்கிறேன், கீழே குதி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, நான் எப்படி கீழே குதிக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு எதுவும் தெரியலன்னா இன்னும் பிரச்சனை இல்லை, நீ எங்கே நிற்கிறன்னு எனக்கு தெரியுது, நீ குதி அப்படின்னாரு. குதிச்சான். அப்படியே அவர் என்ன பிடிச்சிட்டாரு. பல வேளைகளில் அப்படி தான் இருக்கும். ஆண்டவரே எனக்கு நம்ப முடியல, எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியல அது பிரச்சனையே இல்லை, ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
நீங்க எங்க நிக்கிறீங்க, எந்த ஃப்ளோர்ல நிக்கிறீங்க, எங்க கீழே விழுவீங்க, விழுந்தா எங்க லேண்ட் ஆவீங்க, அந்த இடத்துல வந்து எப்படி உங்களை நான் பிடிக்கணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு தெரியல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நீங்க குதிங்க. அருமையானவர்களே, குதிக்கணும்னு போய் குதிச்சிடாதீங்க, மெட்டஃபாரிக்கலி ஸ்பீக்கிங். ஓகே, வாழ்க்கையில் சில சேலஞ்சு, சில ரிஸ்க் எடுக்கணும், சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவரை நம்பி அப்படி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நான்காவதாக, த பவர் ஆஃப் கலெக்டிவ் ஆக்ஷன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். நாம மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய வல்லமை இருக்குது. எல்லோரும் சேர்ந்து அவர்கள் சுற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லோரும் சேர்ந்து சுற்றி வருகிறார்கள், சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இதில் வந்து யாருமே எக்ஸம்டடே கிடையாது, யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. ஆசாரியர்களிருந்து தலைவர்களிருந்து எல்லோருமே இதில் பங்கு பெற வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமாக அது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஒன்றாக சேர்ந்து, ஒரு நாள் நான் நேஷனல் ஜியோகிராஃபிக் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன பார்த்தேன் அப்படின்னா, மாடுகள்லாம், காட்டு மாடுகள்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே ஒரு சிங்கம் வேகமாக ஓடி வந்து புதர் இருக்கு, அங்கே வந்தோன்னே இது ஸ்லோவாக அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காட்டு மாடுகள்லாம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு மாடு மட்டும் அங்கே புல் மேய்து அங்கே தங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த மாடு, அந்த அந்த சிங்கம் என்ன செய்யுது, கொஞ்சம் வேகமாக வருது. ஆனால் பதுங்கி தான் வருது. ஏன்னா இப்போ இந்த ஒரு மாடு வந்து தனியாக நிற்குது, அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருது. அப்படி அந்த ஃபேஸும் அந்த புல்லோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. இந்த மாடு பார்த்துச்சு, பார்த்த உடனே என்ன தெரியுமா செஞ்சுச்சு, ஓடி போய் மற்ற மாடுங்களோடு சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், சிங்கத்துக்கு லஞ்ச் இல்லாமல் போயிடுச்சு. சேர்ந்து இருந்து குடும்பமாக, நண்பர்களாக, சபையில் இல்லை எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரை சேர்ந்து எல்லோருமே சேர்ந்து விசுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்பதை நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குடும்பத்துக்காக ஆண்டவர் என்னென்ன காரியத்தை பேசியிருக்கிறாரோ, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக நீங்கள் கலந்துரையாடல் செய்யுங்க, அதை பற்றி பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து விசுவாசிக்க போகிறோம், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இங்க பாத்தீங்கன்னா எல்லோருமே சேர்ந்து விசுவாசித்தார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சேர்ந்து விசுவாசித்தார்கள். சபையோர் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஏன் ஜெபம் பண்ணாங்க? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக சிறைச்சாலையிலிருந்து ஒரு தேவதூதனை விட்டு, சங்கிலியெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அப்புறம் அவர் அப்படியே வெளியில் கொண்டு வந்து அந்த தெருவில் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பேதுருவுக்கு வழி தெரியும், நேராக என்ன செய்கிறாரு, மார்க்கு அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை தட்டுறாரு. ரோதைன்னு ஒரு பெண் வந்து கேட்குறாங்க, பேதுரு தான். அவங்களுக்கு இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டில் கதவை கூட திறக்கல, நேராக போயிட்டு பேதுரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே நம்பலை. பேதுருவாலாம் இருக்க முடியாது, நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணுறீங்க, பேதுரு வெளில வரணும்னு தானே ப்ரேயர் பண்ணுறீங்க, ஏன் நம்பலை? பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வெளில வரணும்னு தானே என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? உங்கள் ஜெபத்துக்கு வலிமை இல்லையா? உங்கள் ஜெபத்தை வந்து ஆண்டவர் வந்து கேட்டிருக்க மாட்டாரா? இல்லை, அது வந்து பேதுருடைய ஒரு தூதனாக இருக்கும். இப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி போய் திறந்தா அவர் பேதுருவா இருக்காரு. பல வேளையில நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோமே, விசுவாசிக்கிறோமே, நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசிக்கிறோமே, ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையான கூட்டு முயற்சி, சபையாக சேர்ந்து ஜெபிக்கும் போது, சபையாக சேர்ந்து விசுவாசிக்கும் போது, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊரில் ஒரு சபையிலெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஒரு சின்ன சபை தான், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, இந்த ஊரில் இருக்கிற இந்த மதுபான கடை என்ன செய்யணும், மூடப்படணும். அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மதுபானம் கொடுக்குறாங்க, அதை மூடுங்க ஆண்டவரே, அது எரிஞ்சிடணும் ஆண்டவரே, அது ஒன்றும் இல்லாமல் போயிடணும் ஆண்டவரே அவனு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை குறித்து அந்த மதுபான கடை ஓனர் வந்து கேள்விப்பட்டார். ஒரு நாள்
ஒரு இடி விழுந்துச்சு பாருங்க, மின்னல் அடிச்சிச்சு, அப்படியே அந்த கடை எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ போய் கேஸ் போட்டார். இந்த சர்ச்சுக்கு விரோதமாக என்ன செஞ்சார்னா கோர்ட்டில் கேஸ் போட்டார். கோர்ட்டில் இந்த சர்ச் மக்கள் ஒன்றா நிற்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டமாக, ஏன்னா கொஞ்சம் பேர் தான். அப்புறம் இந்த மதுபான கடை ஓனரும் அங்கே நிற்கிறாரு. அவர் சொன்னார், இவங்களால தான் என் கடை அழிஞ்சு போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க சொல்கிறாங்க, எங்களால் இல்லைங்க, எங்களால் இல்லைங்க அப்படின்னாங்க. இல்லை இவங்க ப்ரேயர் பண்ணதுனால தான் இல்லைங்க, எங்களால் இல்லைங்க. இவங்க என்னென்னமோ சொன்னாங்க, அழிஞ்சு போயிருந்தா அவங்க சொன்னாங்க, அதனால தான் அழிஞ்சு போயிடுச்சு. இல்லைங்க, எங்களால் இல்லைங்க, எங்களால் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜட்ஜி சொன்னார், இந்த மதுபான கடைக்காரனே நீங்கள் எல்லாம் சேர்ந்து விசுவாசிச்சா ஒன்று நடக்குன்னு அவன் விசுவாசிக்கிறான், ஆனால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க, எங்களால் இல்லை எங்களால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அருமையானவர்களே, இந்த பட்டணத்தில் சாத்தானுடைய கோட்டை ஒளியும் உடஞ்சி கீழே விழும் உங்களால். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சில காரியங்கள் எல்லாம் மாறும். ஏன் அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, ஒரு கூட்டு முயற்சியாக குடும்பமாக நீங்கள் ஜெபித்துட்டே இருக்கும்போது நீங்கள் திரும்பி பார்த்து நீங்கள் சொல்வீங்க, நாம் ஜெபம் பண்ணபடியே ஆண்டவர் செய்து விட்டார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. அது நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாலையா, நம்ம ஜெபம் பண்ணியா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. கடைசியாக நீங்கள் பார்க்குறது என்னன்னா, worship and warfare, ஆராதனையும் யுத்தமும். ஆண்டவர் சொல்றார், 7ஆம் நாள் எல்லோரும் என்ன செய்யுங்க, 7 தடவை சுற்றி வாங்க, கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பரித்து சத்தமிடுங்க, எக்காலத்தை ஊதுங்க, இந்த மதில் கீழே விழும் அப்படின்னு சொல்றார். நான் முன்னாடியே சொன்னேன், சத்தம் போட்டதுனால இந்த மதில் விழுந்துச்சு இல்லை, அப்படிலாம் கிடையாது. சத்தம் போட்டதுனால இல்லை, அவர்கள் ஆண்டவரை ரெக்கக்னைஸ் பண்ணதுனால, ஆண்டவரை ஆராதிப்பது துதிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் யார் என்பதை நாம் அங்கீகரிப்பது, ஆண்டவருடைய தன்மை என்ன என்பதை அங்கீகரிப்பது. அருமையானவர்களே, நான் முன்னாடியே சொன்னேன், யுத்த நேரத்திலையும் அது மட்டுமல்ல, பண்டிகை காலங்களில் மக்களை ஆராதிக்க வரவேற்பதற்காக இவர்கள் என்ன செய்வாங்க, அழைப்பதற்காக இந்த எக்காலத்தை ஊதுவாங்க. இப்போ ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. ஆண்டவரை ஆராதிக்கிற காரியம், அது மட்டுமல்ல யுத்தத்திற்கு அவங்க ரெடி ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் யோசுவா 6ஆவது அதிகாரம் 16லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா என்ன? சும்மா கையை உயர்த்தி சத்தம் போடுறது அது மட்டுமா? இல்லை, அது தேவைதான். நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட உணர்வுகளோடு தான் நம்ம ஆராதிக்கணும், இல்லை நான் சொல்ல. பட் ஆண்டவர் என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம். அருமையானவர்களே, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் இப்படி ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன். ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்கள் வரலன்னா நான் போக முடியாத ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை நான் நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் தான் உன் கூட எப்போதுமே இருக்கிறேன்னு. ஆண்டவர் ஏதோ விட்டுட்டு போகிற, அப்புறம் மறுபடியும் அழைச்சிட்டு வாங்க 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 அப்புறம் நம்மளோட கொஞ்சம் இருக்குது, அப்புறம் மறுபடியும் போயிடுறாரு, அப்புறம் வாங்க 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 அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எப்போது இருக்கார். இப்போ எப்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவர் என் கூட நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி, உங்களுடைய பிரச்சனை என் கூட இருக்கிறதுக்காக நன்றி, எனக்குள்ளே நீங்கள் இருப்பதற்காக நன்றி. நீங்கள் 2 நாளாகமம் 20ஆவது அதிகாரம் 20லேருந்து 22 அந்த ஹோல் பேசேஜ் நீங்கள் சாப்டர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி யெகோசபாத் ஆண்டவரை துதித்தார், எப்படி ஆண்டவர் அவருக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, உங்களுடைய யுத்தம் ஆண்டவருக்கு சொந்தமானது. நீங்கள் தனியாக யுத்தம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நீங்கள் தனியாக யுத்தம் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எல்லோருமே வரும்போதே ஆண்டவரோடு தான் வந்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். போகும்போது நீங்கள் காடியில் போகும்போது, ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கீங்க. சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது, ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கீங்க. ஏதாவது ஒரு திட்ட போயிட்டு நீங்கள் பேசணுமா, பயமாக இருக்கா, ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கீங்க. நான் கூலாக போயிட்டு என்ன செய்யணும், என்ன தெரியுதோ அதை நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஆண்டவரை துதிக்கும் போது, துதிக்கிறதுனா நான் சிலர் சொல்லுவாங்க 1000 ஸ்தோத்திர பலி அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது, நான் இன்றைக்கி 1000 போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஸ்தோத்திர பலி சும்மா, அதாவது ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு இயந்திர ரீதியில் அது கிடையாது. ஆண்டவர் நான் நம்புகிறேன், ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் என்னை தாங்கி நடத்துறீங்க, எனக்கு பலத்தை நீங்கள் தரீங்க, நான் அதை நம்புகிறேன், 100% நம்புகிறேன். அதுதான் அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார். நான் ரியலி என்ஜாய் த மியூசிக் அண்ட் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். குட் டீம் வி ஹேவ். நல்ல டீம் நமக்கு இருக்குது. நம்ம அப்படி பாடும்போது அப்படியே நம்ம ஆண்டவர் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு தெரப்பி. அது நிச்சயமாக நம்ம உற்சாகப்படுத்தும். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை நீங்கள் தொடுங்க. யாரெல்லாம் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார்,
அப்படின்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க முடியாது நான் கேட்குறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். எனக்கு இருக்கிற தடைகள் எனக்கு தெரியும், எனக்கு இருக்கிற சவால்கள் எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் வந்து சந்திக்கிற அந்த கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஆனால் அவைகளை மேற்கொள்வேன், நான் மேற்கொள்வேன், தடைகளை மேற்கொள்வேன். தடைகளை பார்த்து நான் அப்படியே நின்ற மாட்டேன். சொல்லுங்கள், தடைகளை பார்த்து நான் நின்ற மாட்டேன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் விழும். இது டைம் எடுக்கலாம், பட் அது விழும். சரியான நேரத்தில் அது விழும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். தடைகளை நான் மேற்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு நபராக நான் இருக்கணும் அப்படின்றவங்க கையை உயர்த்தி காண்பிக்க முடியாது நான் கேட்குறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நிச்சயமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விசேஷமான ஒரு பலத்தை உங்களுக்கு இன்றைக்கி காலை வேளையில கொடுப்பார். விசேஷமான அன்காமன் ஃபெய்த் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்காமன் ஃபெய்த், because you are going to face certain challenges you never faced in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்திக்காத சில பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு முன்பாக நிற்கிற அருமையான சகோதர சகோதரிகள் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ற ஒரு பெரிய ஃபெய்த், ஒரு விசுவாசம் இவர்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த மதில்களை பார்க்க தேவையில்லை ஆண்டவரே. அதை கண்டு பயப்பட தேவையில்லை. எரிகோவுடைய பட்டணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. அவர்களுடைய ஆர்மி, அவர்களுடைய படை பலத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. இவர்களுக்காக நீங்க ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற வெற்றிக்காக நன்றி, நீங்க கொடுக்கிற பலத்துக்காக நன்றி, நீங்க கொடுக்கிற ஆண்டவரே அந்த மேற்கொள்ளும் ஆண்டவரே அந்த பலத்துக்காக, விசுவாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க எல்லாம் ஆண்டவரே குடும்பமாக விசுவாசிக்க போறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல யாராவது விசுவாசிக்கலன்னா நாங்க ஜெபம் பண்றோம், இயேசுவின் நாமத்துல அவங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே நேரத்துல நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே, மகிமை உள்ளவர் என்பதையும் நாங்க உணர்ந்து ஆண்டவரே உங்களுக்கு எப்போதுமே கீழ்ப்படிய உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி, நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்துக்காக நன்றி. இதை முழுவதுமாக நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.